ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிறுகீரை பொரியல் எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் பொரியல் பண்ண தெரியும், பட் இந்த ப்ரோ டிப்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஐ வில் ஷேர் இட் வித் யூ. இந்த கீரையில் இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இது குக் பண்ணும்போது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிட்டேன். சுகர் ஆட் பண்ணால் அதோட கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது டிப்பு இந்த கீரையை பொடியாக நறுக்கணும். பொடியாக நறுக்கி அதில் இருக்கிற தண்ணி, அதாவது வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கீரையை கட் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கணும். நீங்கள் கட் பண்ணிவிட்டும் வாஷ் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது நியூட்ரியன்ஸ் எல்லாம் தண்ணியில் போயிடும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக வடிகட்டுங்க. அது நல்ல தண்ணி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீரை பொரியல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கடைசி டிப்பு, கீரை பொரியலில் கீரையை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே தேங்காய் பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஆகும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.